அன்பு மாணவர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பில் நாம் மாத்திரை அளவை பயன்படுத்தி எப்படி பத்திகளை வாசிப்பது என்னும் பயிற்சியை பெறப்போகின்றோம். இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், லைக் செய்ய வேண்டும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் வகுப்பை தொடங்குகின்றேன். நாம் மாத்திரை என்பது என்ன என்பதை பற்றி படித்தோம். இயல்பாக கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் ஒரு மாத்திரை என்று சொன்னோம். நாம் ஒரு பத்தியை வாசிக்கும் போது அல்லது பேசும்போது அந்த முற்றுப்புள்ளி, அரைப்புள்ளி, கால் புள்ளி அதற்கு ஏற்ற முறையில் நிறுத்தி வாசிக்கக்கூடிய நேரத்தில் அல்லது நிறுத்தி பேசக்கூடிய நேரத்தில் தான் பிறருக்கு அது நன்றாக புரியும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சிலர் பேசும்போது மிகவும் வேகமாக பேசுவார்கள், கேட்பவர்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அதை நிறுத்தி அந்த முற்றுப்புள்ளி வரக்கூடிய நேரத்தில் 2 மாத்திரை அளவில் அந்த இடத்தில் நிறுத்த வேண்டும். 2 மாத்திரை அளவு. அரைப்புள்ளி வரக்கூடிய நேரத்தில் 1 மாத்திரை அளவுக்கு நிறுத்த வேண்டும். கால் புள்ளி அல்லது கமா வரக்கூடிய நேரத்தில் அரை மாத்திரை அளவுக்கு நிறுத்தி வாசிக்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது அல்லது வாசிக்கும்போது அது மற்றவர்களுக்கு நன்றாக புரியும். அதனால்தான் இந்த பயிற்சி உங்களுக்கு தரலாம் என்று நான் வந்திருக்கின்றேன். இனி வகுப்பை பார்ப்போம். இங்கே பாருங்கள், மாத்திரை அளவை பயன்படுத்தி சரியாக வாசிப்பது எப்படி அல்லது சொல்லுவது எப்படி என்பதற்கான பயிற்சி இது. எடுத்துக்காட்டு 1, 2, 3 எடுத்துக்காட்டுகள் எழுதி போட்டிருக்கின்றேன். அந்த பத்திகளை நாம் எப்படி வாசிப்பது என்பது நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் பேசும்போதும் வாசிக்கும் போதும் அப்படியே பின்பற்றுவோம். அது பிறருக்கு நன்றாக புரியவும் செய்யும். எடுத்துக்காட்டு 1 என்று எழுதியிருக்கக்கூடிய இந்த பத்தியை பாருங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அது எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை அதற்கு ஏற்ற முற்றுப்புள்ளி வரக்கூடிய இடத்தில் நான் 2 மாத்திரை அளவுக்கு நிறுத்துவேன். கால் புள்ளி வரக்கூடிய நேரத்தில் அரை மாத்திரை அளவுக்கு நிறுத்துவேன். அரை புள்ளி வந்தால் அதற்கு 1 மாத்திரை அளவுக்கு நிறுத்துவேன். அப்படி வாசித்தால் அது மற்றவர்களுக்கு நன்றாக புரியும். கவனியுங்கள். மனம் ஒரு மனிதனை ஆளுகிறது, அவனை நல்வழிப்படுத்தி உயர்த்துகிறது. மனம் 3 வகையாகும். அவை வெளிமனம், உள்மனம், சூட்சும மனம் எனப்படுகிறது. புலன் உணர்வுகளால் வழிநடத்தப்படும் மனம் வெளிமனம். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதில் உள்ள நன்மை தீமைகளை விளக்குவது உள்மனம். யோகிகள் சூட்சும மனம்படி நடக்கின்றனர். இது ஒரு பத்தி. அந்த பத்தியில் நான் முற்றுப்புள்ளி வரக்கூடிய இடத்தில் 2 மாத்திரை வரக்கூடிய அளவுக்கு நிறுத்தினேன். இதோ இந்த காற்புள்ளி அல்லது கமா வரக்கூடிய இடத்துல ஒரு அரை மாத்திரை அளவுக்கு நிறுத்தினேன். அதே மாதிரி அரைப்புள்ளி வரக்கூடிய இடத்துல 1 மாத்திரை அளவுக்கு நிறுத்த வேண்டும். அப்படி நாம் நிறுத்தி வாசிப்போமானால் மற்றவர்களுக்கு அது நன்றாக தெளிவாக புரியும். அதற்கான ஒரு பயிற்சி இது. அப்போது முற்றுப்புள்ளி வரக்கூடிய இடத்தில் 2 மாத்திரை அளவுக்கு நிறுத்தி வாசிக்க வேண்டும். அரைப்புள்ளி வரக்கூடிய இடத்தில் 1 மாத்திரை அளவுக்கும், கால் புள்ளி வரக்கூடிய இடத்தில் அரை மாத்திரை அளவுக்கும் நிறுத்தி வாசித்தால் அல்லது பேசினால் மற்றவர்களுக்கு அது இனிமையாக தெரியும், தெளிவாக புரியும். அடுத்த பத்தியை கவனியுங்கள். எடுத்துக்காட்டு 2, செம்பருத்தி, தாமரைப்பூ, ரோஜாப்பூ, தூதுவளைப்பூ, முருங்கைப்பூ, ஆவாரம்பூ, மாதுளம்பூ, கொண்டைப்பூ, வேப்பம்பூ, வாழைப்பூ, மாம்பூ, தும்பைப்பூ, சிறுநாகப்பூ, செண்பகப்பூ, கடுக்காய்ப்பூ ஆகியவை மருந்தாக பயன்படுகின்றன என்கிற ஒரு பத்தி. இதில் தாமரைப்பூ, அப்போ அந்த இடத்துல எல்லாம் 1 மாத்திரையில் பாதி, அரை மாத்திரை அளவுக்கு அந்த இடம் செம்பருத்தி, தாமரைப்பூ, ரோஜாப்பூ என்று ஒரு அரை மாத்திரை அளவுக்கு நிறுத்தி படிக்க வேண்டும். இல்லாமல் செம்பருத்தி, தாமரைப்பூ, ரோஜாப்பூ, தூதுவளைப்பூ, முருங்கைப்பூ அப்படி வாசித்தால் யாருக்குமே ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி சொல்லும் போதும் செம்பருத்தி, தாமரைப்பூ, ரோஜாப்பூ, தூதுவளைப்பூ, முருங்கைப்பூ என்று பேசும்போது தெளிவாக மற்றவர்களுக்கு புரியாது. அப்போது தெளிவாக புரிவதற்காகத்தான் இப்படி நிறுத்தி இந்த மாத்திரை அளவுக்கு நிறுத்தி வாசிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போ அதே போல் நாம் வாசித்தால் நன்றாக இருக்கும்.
ஒரு தடவை கூட படிக்கிறேன். செம்பருத்தி, தாமரைப்பூ, ரோஜாப்பூ, தூதுவளைப்பூ, முருங்கைப்பூ, ஆவாரம்பூ, மாதுளம்பூ, கொண்டைப்பூ, வேப்பம்பூ, வாழைப்பூ, மாம்பூ, தும்பைப்பூ, சிறுநாகப்பூ, செண்பகப்பூ, கடுக்காய்ப்பூ ஆகியவை மருந்தாக பயன்படுகின்றன என்று வாசித்து முடிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு 3 பாருங்கள். இதில் அரைப்புள்ளி வந்திருக்கிறது. செமிகாலன் சொல்லக்கூடிய அரைப்புள்ளியும் இடையே வருகிறது. அந்த இடத்தில் ஒரு மாத்திரை அளவுக்கு நிறுத்த வேண்டும். இனி பத்தியை படிக்கின்றேன், கவனியுங்கள். சிம்லாவில் சினிமாவுக்கு மட்டுமல்ல, ரிக்ஷாவுக்கும் கூட குறைந்த கட்டணம் ₹1 2 சிம்லா ரிக்ஷாக்கள் நமது ஊர் ரிக்ஷாக்களைப் போலல்ல. முன்னே 2 பேர் பிடித்து இழுக்க, பின்னே இருந்து 2 பேர் தள்ள நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். சில சமயங்களில் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருப்பவர்களை காட்டிலும் ரிக்ஷா இழுப்பவர்கள் நல்ல உடை அணிந்திருப்பார்கள் என்பது ஒரு செய்தி. ஒரு செய்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பத்தி, சிம்லாவை பற்றிய ஒரு விஷயம். அப்போ இதில் அரைப்புள்ளி வரக்கூடிய மட்டுமல்ல என்று முடிகின்ற இடத்துல அரைப்புள்ளி வருகிறது. அந்த இடத்துல ஒரு மாத்திரை அளவுக்கு இப்படி ஒரு மாத்திரை அளவுக்கு நிறுத்த வேண்டும். ரிக்ஷாவுக்கும் கூட அங்கே ஒரு அரை மாத்திரை அளவுக்கு, அது கமா அல்லது கால்புள்ளி ஆகையினால் அங்கே அரை மாத்திரை அளவுக்கு நிறுத்த வேண்டும். ஒரு மாத்திரை அளவில் பாதி. பின்ன முழு புள்ளி வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு தெரியும் 2 மாத்திரை அளவுக்கு நிறுத்த வேண்டும். இப்படி நிறுத்தி படித்தோமானால் மற்றவர்களுக்கு அது நன்றாக புரியும். இதே மாதிரி நாம் பேசும்போதும் இப்படியே நாம் நிறுத்தி பேசினோம் என்றால் அது மற்றவர்களுக்கு நன்றாக புரியும். அல்லாமல் மிகவும் வேகமாக சொல்லிக்கொண்டே போனால் ஒன்றுமே புரியாது. மிகவும் வேகமாக என்றால் சினிமாவுக்கு மட்டுமல்ல, ரிக்ஷாவுக்கும் கூட குறைந்த கட்டணம் ₹1 2 சிம்லா ரிக்ஷாக்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் தெளிவாக புரியாது. இப்போ இதே மாதிரி தெளிவாக புரிய வேண்டுமானால் நிறுத்தி அந்த மாத்திரை அளவுகளுக்கு ஏற்ற முறையில் நிறுத்தி வாசிக்க வேண்டும். ஒரு தடவை கூட நான் வாசிக்கின்றேன். சிம்லாவில் சினிமாவுக்கு மட்டுமல்ல, ரிக்ஷாவுக்கும் கூட குறைந்த கட்டணம் ₹1 2 சிம்லா ரிக்ஷாக்கள் நமது ஊர் ரிக்ஷாக்களைப் போல் அல்ல. முன்னே 2 பேர் பிடித்து இழுக்க, பின்னே இருந்து 2 பேர் தள்ள நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். சில சமயங்களில் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருப்பவர்களை காட்டிலும் ரிக்ஷா இழுப்பவர்கள் நல்ல உடை அணிந்திருப்பார்கள். இங்கே நான் 3 விதமான செய்திகளை சொல்லக்கூடிய 3 பத்திகளை எழுதி போட்டிருந்தேன். அதில் கால்புள்ளி, அரைப்புள்ளி, முழுப்புள்ளி வரக்கூடிய இடங்களில் எப்படி நிறுத்தி வாசிக்க வேண்டும். கால்புள்ளி வரும் இடத்துல அரை மாத்திரை அளவுக்கும், அரைப்புள்ளி வரும் இடத்தில் 1 மாத்திரை அளவுக்கும், முற்றுப்புள்ளி வரக்கூடிய இடத்தில் 2 மாத்திரை அளவுக்கும் நிறுத்தி வாசித்தால் அல்லது பேசினால் நன்றாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தினேன். இதே மாதிரி நீங்கள் வேகமாக வாசிக்காமல் அல்லது வேகமாக பேசாமல் அந்தந்த மாத்திரை அளவுகளுக்கு ஏற்ற முறையில் வாசித்தீர்களானால் மற்றவர்களுக்கு எளிதில் புரியும் என்பதற்காகத்தான் இந்த வகுப்பை நடத்தினேன். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வகுப்பை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.